வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீட் அண்ட் ஜேஇ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சேலஞ்சே என்னன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாம் ஹாலில் கொடுத்துருக்க அந்த எக்ஸாம் டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய டைம்ல எல்லா கொஸ்டின்ஸையும் குயிக்காகவும் சால்வ் பண்ணணும், அதே டைம்ல நெகட்டிவ் மார்க் இல்லாமையும் சால்வ் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில டாக்டிக்ஸ் வந்து இருக்கு. அந்த டாக்டிக்ஸ்ல ஒரு 3 டாக்டிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோல வந்து நான் வந்து சொல்லித்தரேன். ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டிக்ஸ் பிஹைண்ட் த கொஸ்டின்ஸ். ஸோ வித் அனிமேஷன்ஸோட நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கும் சில டாக்டிக்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஆரம்பிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எந்த டாபிக்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லி தர போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவனிங்க. ஸோ ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் ஹரிசாண்டல் ரேஞ்ச், அதாவது ப்ரொஜெக்டைல் மோஷனில் ஹரிசாண்டல் ரேஞ்ச் அப்படிங்கிறது ஃபார்முலாலாம் நம்ம வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ யாருக்காவது தெரியணும் டெரிவேஷன்லாம் எப்படி போட்டிங்கன்னு தெரியணும் அப்படின்னா ஃபுல் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அந்த டாப்பிக்கில் நீட் அண்ட் ஷார்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா நீட் அண்ட் ஜேஇ கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் பிளேலிஸ்ட்லையும் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரேஞ்ச் என்ன ரேஞ்சுக்கு ஃபார்முலா படிச்சிருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு ஹரிசாண்டல் ரேஞ்சுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர், அந்த அக்ஸலேஷன் வந்து 0 ஆயிருக்கும், அதெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக என்ன டெரிவேஷன்னா யூ ஸ்கொயர் சைன் 2θ டிவைடட் பை ஜி. ஓகேங்களா? இதான் அந்த ஹரிசாண்டல் ரேஞ்சோட ஃபார்முலா இன் ப்ரொஜெக்டைல் மோஷன் டாபிக்ல. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் ரேஞ்சுக்கும் ஃபார்முலா படிச்சிருப்போம். ஸோ மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா if θ வந்து 45 டிகிரி அப்படின்னா நமக்கு ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ 45 அப்படின்னா சைன் 90 வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆகிடும். ஸோ மேக்ஸிமம் ரேஞ்சோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா யூ ஸ்கொயர் பை ஜி. இது நம்ம ஃபார்முலா வந்து படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து ஃபர்ஸ்ட் டாக்டிக் பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நம்ம ஸ்டேட் போர்டு கொஸ்டின் தான், புக் பேக் கொஸ்டின் தான். இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீட்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னன்னு பார்க்கலாமா? ஸோ கொஸ்டின் படிச்சு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 2 ஆப்ஜெக்ட், 2 ஆப்ஜெக்ட் இருக்கு, சரிங்களா? ஸோ இந்த 2 ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ப்ரொஜெக்டட் அட் அன் ஆங்கிள் 30 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அண்ட் 60 டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க 2 ஆப்ஜெக்டை எங்கே வித் ரெஸ்பெக்ட் டு ஹாரிசாண்டல் டைரக்ஷன். ஓகேங்களா? த ரேஞ்ச் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் டினோட்டட் ஆஸ், ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. 30 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு ரேஞ்ச் வந்து R30 டிகிரி அண்ட் 60 டிகிரியில் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா R60 டிகிரி. அப்படின்னா சூஸ் த கரெக்ட் ரிலேஷன் ஃப்ரம் த ஃபாலோவிங். எந்த ரிலேஷன் வந்து கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவீங்க. சில பேர் என்ன ஃபார்முலா வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, இங்கே பாருங்க சார் 2 கேசஸ் கொடுத்தாலே நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்களா சார், இந்த டிவைட் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு. என்னன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா R60 டிகிரி அண்ட் R30 டிகிரி வந்து போடுவாங்க, சரிங்களா? ஸோ ஃபார்முலா எழுதுவீங்க. யூ ஸ்கொயர்டு சைன் 2 இன்டூ 60 டிகிரி பை ஜி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது R60 டிகிரிக்கு அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரிக்கு யூ ஸ்கொயர்டு சைன் 2, இங்கே ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரி பை ஜி அப்படின்னு சால்வ் பண்ணுவீங்க. சால்வ் பண்ணி போட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு இங்கே தேவையில்லை. ஸோ இப்படி நீங்கள் சால்வ் பண்ணி டைம் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். என்ன இந்த கேஸில் வந்து டாக்டிக்ஸ் அப்படின்னா, அதாவது என்ன டாக்டிக்ஸ், அதாவது ஷார்ட் ட்ரிக்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த 30 டிகிரி 60 டிகிரி இந்த 2 ஆங்கிளை வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். ஏன்னா அந்த 2 ஆங்கிள்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 30 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரி நம்ம ஆட் பண்ணால் 90 டிகிரி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 90 டிகிரி ஞாபகம் இருக்கா? ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னா எந்த 2 ஆங்கிள்ஸை நம்ம ஆட் பண்ணால் 90 டிகிரி கிடைக்குதோ அந்த 2 ஆங்கிள்ஸையும் நம்ம என்ன சொல்லலாம்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னு சொல்லலாம். ஸோ இப்போ இங்கே 30 டிகிரியும் 60 டிகிரியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணால் 90 வருது. ஸோ இந்த 2 ஆங்கிள்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா ரேஞ்ச் வந்து சேமாக இருக்கும். ஆனால் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும், 30 டிகிரியில் என்ன ஸ்பீடில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், 60 டிகிரியில் என்ன ஸ்பீடில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஸ்பீடை பற்றி இவங்க மென்ஷன் பண்ணலன்னா யூ டேக் இட் அஸ் டிஃபால்ட்டாக ரெண்டுமே சேம் ஸ்பீடில் தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸில் ப்ரொஜெக்ட் பண்ணால் ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும்னா சேமாக இருக்கும். ஓகேங்களா சார்? எப்படி சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? இதை நீங்கள் இதில் சால்வ் பண்ணியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஐடியா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிச்சுங்க, இதை நான் அனிமேஷன்ஸாகவும் போட்டு காட்டுறேன். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா R30 டிகிரி ஈக்குவல் டு R60 டிகிரி, இதான் ஆன்சர். ஸோ அனிமேஷனோட பாருங்கள், நீங்கள் பாருங்கள், நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நான் 30 டிகிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். நான் இந்த பக்கம் போய்க்கிட்டா இங்கே பாருங்கள். ஸோ ஆங்கிள் வந்து 30 டிகிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்பீடு வந்து இப்போ எக்ஸாம்பிள் 15 அப்படின்னு நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏர் ரெசிஸ்டன்ஸ்லாம் கிடையாது. ஓகேங்களா? கிராவிட்டி நமக்கு 9.81, மாஸ் இது எல்லாமே ஃபிக்ஸ்டு, சரிங்களா? எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ 30 டிகிரியில் நம்ம 15 மீட்டர் பர் செகண்டில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணலாமா? கவனிங்க,
ஸோ பண்ணலாம் பாருங்க. ஸோ 30 டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஸோ 30 டிகிரியில் பாருங்க 30 டிகிரி 15 மீட்டர் பர் செகண்டில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஸோ ப்ரொஜெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ ஆங்கிள் எவ்வளோ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 19.8 மீட்டர். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கிளை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க? 60 டிகிரி கொடுத்துருந்தாங்க. ஆங்கிளை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுறோம், ஸ்பீடை சேஞ்ச் பண்ணல. ஓகேவா? ஸோ இப்போ 60 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ரேஞ்ச் எங்கே பாருங்க, அதே 19.8 மீட்டர் தான். அப்போ 30 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணாலும் சரி, 60 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணாலும் சரி, நமக்கு ரேஞ்ச் எப்படி இருக்குன்னா, நமக்கு ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கு. ஸோ அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணால் நமக்கு ரேஞ்ச் எப்படி இருக்குன்னா சேமாக இருக்கும். ஸோ ரெண்டுக்குமே 30 டிகிரிக்கும் சரி 60 டிகிரிக்கும் சரி நமக்கு ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சேம். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே, இது PHET அப்படின்னு ஒரு சிமுலேஷன் இருக்கும், அதில் வந்து நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? ஓகே, புரிஞ்சுதா? இன்னொரு விஷயம், ஸ்பீடு வந்து நான் மாற்றவே இல்லை 2 கேசஸ்க்கும். சப்போஸ் ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா நீங்க வேணா அதையும் நம்ம பார்த்துடலாமே. அடுத்த கேஸ் வந்து பாருங்க, எங்க பாருங்க, அடுத்த கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நிமிஷம் இருங்க. இந்த கேஸ் வந்து பாருங்க. ஸோ அதே நம்ம 30 டிகிரியில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஏற்கனவே ரேஞ்ச் நமக்கு தெரியும் 19.8 மீட்டர். ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணுறோம்னா ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். 60 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். சரிங்களா? 60 டிகிரியில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம 60 டிகிரியில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு என்ன இருக்குது, ஸ்பீடு வேரியா இருக்குது. ஆனால் ரேஞ்ச் எப்படி இருக்காது? நீங்கள் 30 60 காம்ப்ளிமெண்ட் சேமாக இருக்குமானா இருக்காது. இங்கே பாருங்க 60 டிகிரிக்கு ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 19.8 விட பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எவ்வளோ இருக்குது? 22.6 மீட்டர் இருக்குது. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் தான், பட் ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ ரேஞ்ச் எப்படி இருக்கும்? ஸ்பீட் டிஃப்ரெண்டாக இருந்தால் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். ஸோ ஒரு கண்டிப்பாக இதை படிச்சிருப்பீங்க, நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸில் வித் சேம் ஸ்பீடோட ப்ரொஜெக்ட் பண்ணால் நமக்கு ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஃபார்முலாம் சப்ஸ்டிட் பண்ணி டைம் கொஞ்சம் வேஸ்ட் பண்ண வேணா, குயிக்காக சால்வ் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இந்த கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து என்ன டாக்டிக்ஸ் சார் எங்களுக்கு சொல்ல வரீங்க அப்படின்னா, ரேஞ்ச் ஃபார்முலா மட்டும் படிக்காமல் நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா வந்து படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டெரைவ் பண்ணியிருப்போம்ல அதோட ஸ்பெஷல் கேசஸ்ன்னு இருக்கும். அந்த ஸ்பெஷல் கேசஸோட ரிசல்ட் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, இப்போ எக்ஸாம்பிள் ரேஞ்ச் ஃபார்முலா மட்டும் இல்லாமல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேசஸில் நமக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் கேசஸ் எடுத்து படிச்சிருந்தோம், அந்த ரிசல்ட்டை படிச்சிருந்தோம்னா இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். இதுதான் வந்து இது மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும் உங்களுக்கு. சரியா? அந்த ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேசஸோட ரிசல்ட். ஸோ அதை பேஸ் பண்ணியும் கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் 1 மினிட்டுக்குள்ளே சால்வ் பண்ணுங்க. ஓகே, அண்ட் இன்னொரு பாயிண்ட், சேம் ஸ்பீடையும் மறந்துடாதீங்க. சரியா? ஓகே, அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் நோட் பண்ணுங்க. ஸோ என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த ரிசல்ட்டே நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. என்ன ரிசல்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து நம்ம வந்து வித் சேம் இனிஷியல் ஸ்பீடோட ப்ரொஜெக்ட் பண்ணால் நமக்கு ரேஞ்ச் எப்படி கிடைக்கும்? சேம் ரேஞ்ச் வந்து கிடைக்கும். பார்த்தீங்களா? ஸோ இங்கே பாருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து சேமாக இருக்குது. ஸோ ஒரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ 25 டிகிரி ஸ்பீடு வந்து சேம் தான், ஸ்பீடை வந்து நம்ம சேஞ்சே பண்ணல. இப்போ ஸ்பீடு வந்து 16 தான், எல்லாருமே 16 மீட்டர் பர் செகண்டில் தான் நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அப்போ 25 டிகிரி அப்படின்னா, சரிங்களா, ஸோ இன்னொரு ஆங்கிள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 25 டிகிரி. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் தான். சரி, காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் ரேஞ்ச் வந்து சேமாக இருக்கும். ஸோ இங்கேயும் ரேஞ்ச் சேமாக இருக்குது. அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ 25 டிகிரி, இன்னொரு டிகிரி என்ன டிகிரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 65 டிகிரி இருக்குமா? ஸோ 60 80 90 டிகிரி. அடுத்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. ஸோ 30 டிகிரி, இன்னொரு ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. உங்களுக்கு தெரியும் 45 டிகிரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சை விட இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ 45 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறது வந்து மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஸோ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது வித் சேம் இனிஷியல் ஸ்பீடோட. கிளியர்? பக்கா புரிஞ்சுதா? சரி, ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படிங்கன்னா இந்த கொஸ்டின் நல்லா கவனிங்க. இந்த கொஸ்டின் வந்து என்ன டாக்டிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஓகேங்களா, த ரேஞ்ச் ஆஃப் த ப்ரொஜெக்டைல், ஓகேவா, த ரேஞ்ச் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் ஃபயர்ட் அட் அன் ஆங்கிள் 15 டிகிரி எவ்வளோவா? 50 மீட்டரா? 15 டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா 50 மீட்டர். இஃப் இட் இஸ் ஃபயர்டு வித் த சேம் ஸ்பீடு, ஓகேங்களா, அட் அன் ஆங்கிள் ஆஃப் 45 டிகிரி, இட்ஸ் ரேஞ்ச் என்ன? 15 டிகிரிக்கு, சரிங்களா, 15 டிகிரியில் எனக்கு ரேஞ்ச் வந்து 50 மீட்டர்னா அப்போ எனக்கு 45 டிகிரியில் என்னோட ரேஞ்ச் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ரெண்டு இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேம் ஸ்பீடில் தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? நமக்கு தெரியும் சேம் ஸ்பீடில் ப்ரொஜெக்ட் பண்ணால் 45 டிகிரியில் ரேஞ்ச் எப்படி இருக்குன்னா மேக்ஸிமமாக இருக்கும். சரிங்களா? ரேஞ்ச் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, சில பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி R45 டிகிரி R15 டிகிரின்னு போட்டு ஃபார்முலாலாம் சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்காம
என்ன ஐடியா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தெரியும் ரேஞ்ச் வந்து 45 டிகிரியில் மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போ 15 டிகிரி 50 மீட்டர்னா, ஸோ 45 டிகிரினா 50 விட அதிகமாக இருக்கும். ஸோ அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸை பாருங்கள். இப்போ தான் நீங்கள் ஆப்ஷன்ஸை பார்க்கணும். ஆப்ஷன்ஸை பார்க்கும் பார்த்தீங்கன்னா 50 மீட்டரை விட அதிகமான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி வந்து 100 மீட்டர். ஸோ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாம் சப்ஸ்டியூட் பண்ணி டைம்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. இதை தான் சொல்லுவாங்க காமன் சென்ஸ் கொஷின் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ 15 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அதே 45 டிகிரியில் அதே ஸ்பீடில் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரேஞ்ச் வந்து அதிகமாக தான் இருக்கும் 50 விட. ஸோ உடனே ஆப்ஷன்ஸை பார்த்து என்ன பண்ணீங்கன்னா ஈஸியாக அடிச்சிடலாம். சப்போஸ் 2 ஆப்ஷன்ஸ் இருந்ததுதான் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இது இதுலேருந்து என்ன டாக்டிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கொஷின் பார்க்குறீங்க, கொஷின் பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காமன் சென்ஸ் இருந்துச்சுன்னா ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஆப்ஷன்ஸை பார்த்துட்டு ஈஸியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டாக்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமன் சென்ஸ் பேஸ்டு டாக்டிக்ஸ். ஓகேவா? அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்களேன், இந்த காமன் சென்ஸில் சில சில்லி மிஸ்டேக் வந்து பண்ணுவோம். அது என்னன்னு கேட்குறீங்களா? அதை பார்க்கலாம் பாருங்களேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த கொஷின்லேருந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ கொஷின் வந்து பாருங்க, தேர்ட் கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 ப்ரொஜெக்டைல் ஏ அண்ட் பி, 2 ப்ரொஜெக்டைல் ஏ அண்ட் பி ப்ரொஜெக்டட் வித் அன் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் 15 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஃபார் த ப்ரொஜெக்டைல் ஏவை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டெல்லாம் அந்த ஆப்ஜெக்ட் தான். சரிங்களா? ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க 15 டிகிரியில். பிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பி ப்ரொஜெக்டில் 45 டிகிரியில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இஃப் RA and RB be the horizontal range for the 2 projectile, 15 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு ரேஞ்ச் வந்து RA அண்ட் 45 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு ரேஞ்ச் வந்து RB. ஓகேவா? அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தான் தெரியுமே 15 டிகிரியில் விட வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணால் நமக்கு ரேஞ்ச் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக 45 டிகிரி, ஏன் இப்போ கூட அந்த கொஸ்டின் பார்த்தோம். ஸோ 45 டிகிரி ரேஞ்ச் தான் வந்து மேக்ஸிமமாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ அதாவது RB தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, ஏ கொஸ்டினை சூஸ் பண்ண பார்ப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கொஸ்டின் ஆன்சர் அது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கொஸ்டினில் இந்த 2 ப்ரொஜெக்டுக்கும் எதை மென்ஷன் பண்ணவே இல்லை அப்படின்னா ஸ்பீடை வந்து மென்ஷன் பண்ணவே கிடையாது. ஓகேங்களா? ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணவே கிடையாது. நீங்கள் கேட்கலாம், சார் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு மென்ஷன் பண்ணலை, ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக அதை எடுத்துட்டீங்களே சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நீங்கள் ஆப்ஷன்ஸை பார்க்கணும். இங்கே ஆப்ஷன்ஸை வந்து பாருங்களேன். நீங்கள் பாருங்கள், ஆப்ஷன் டியை பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இஸ் இன்சஃபிஷியன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க, அந்த இதையும் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஓகேவா? ஓ, ஸ்பீடுங்கிற இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகுது இல்லை? சரிங்களா? ஸோ அப்போ அந்த ஸ்பீடுங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்னா ரெண்டையும் நம்ம இப்போ ஸ்பீடு வந்து ஒரே ஸ்பீடுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக எந்த ரேஞ்ச் அதிகமாக இருக்குன்னா நமக்கு RB தான் வந்து அதிகமாக இருந்திருக்கும். பட் அதை வந்து அவங்க மென்ஷன் பண்ண கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இந்த கொஸ்டினுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து இன்சஃபிஷியன்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் இது கிடையாது, ஆப்ஷன் வந்து டி தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் என்ன டாக்டிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, கொஷின் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேர்ஃபுல்லாக படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ காமன் சென்ஸை வச்சு செல்லி மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாக்டிக்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது அப்படின்னா, ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒவ்வொரு டெரிவேஷனுக்கும் ஸ்பெஷல் கேசஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பெஷல் கேசஸோட ரிசல்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸியாக சால்வ் பண்ணுற ஒரு கொஷின் ஒன்று இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமன் சென்ஸ் பேஸ்டு கொஷின் இருக்கும் வித் ஆப்ஷனை பார்க்கும்போது. அண்ட் தேர்டு டாக்டிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காமன் சென்ஸோட ஆன்சர் பண்ணுறதுக்கட்டும் சில்லி மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. கொஷின் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக படிக்கணும். இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கும் சில டாக்டிக்ஸ் வந்து தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஸோ வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், அடுத்த இலக்குன்னு நம்ம எல்லாமே அண்ட் பிக்மே கெரியர் சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன கோர்ஸ்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆஃப்லைன்லேயும் கனெக்ட் பண்ணுறாங்க, ஆன்லைன்லேயும் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆஃப்லைனில் எந்தெந்த டேட்டில் கனெக்ட் பண்ணுறாங்கன்னா 5, 8, 11, 12 ஜூன் மந்த் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்தந்த டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் அந்த இடத்துக்கு வருவோம். நீங்களும் வாங்க, நம்ம நேராலாம் மீட் பண்ணலாம். இன்னும் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்ம நேராகவும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இந்த www.pikmecareer.in போயிட்டு அடுத்த ஃபங்க்ஷன் வரதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிங்க ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நேராக வந்து மீட் பண்ணலாம். ஓகே. அடுத்த டீட்டெயில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்கு தெரியும் நம்ம 1 year கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஜூன் மந்த் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ 2023 NEET JEE எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸில் வந்து ஃப்ரீயாக வந்து படிக்க போகிறாங்க. ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுதுனாங்க, நல்ல ஃபஸ்ட்டு டாப் பிளேஸஸ் வந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஃப்ரீயாக படிக்க போகிறாங்க.
ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 year கோர்ஸில் கம்ப்ளீட் 1 year கோர்ஸில் வந்து ஃப்ரீயாக படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா June 4 வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை என்ன பண்ணுங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி June 4 உள்ள டெஸ்ட்டை எழுதிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இவங்கள மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக படிக்க ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுக்கான ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா PDF வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த டெலிகிராம் சேனலில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டு PDF டவுன்லோட் பண்ணிட்டு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டை நல்லா பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2022 நீட் அண்ட் ஜே எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிட்டி நீட் ஜே ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇக்கு 50 days கிராஷ் கோர்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் பயாலஜி மேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஷ் கோர்ஸ் வந்து பயாலஜிக்கும் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ணி சிட்டி நீட் ஜே ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு பேட்சஸ்ங்கிற செக்ஷன் இருக்கும் ஹோம் பேஜில். இதை கிளிக் பண்ணீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணால் பேட்ச் கோடு கேட்கும். நீங்கள் ஜேஇ 2022 எழுத போறீங்கன்னா மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் கோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னே ரிக்வஸ்ட் சென்ட் ஆயிரும். ரிக்வஸ்ட் அக்சஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் அக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ். ஓகேவா? அதே மாதிரி பயாலஜிக்கு நீங்கள் என்ன கோடு யூஸ் பண்ணணும் அப்படின்னா பயோ 30 அப்படிங்கிற கோடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீட் 2022 அண்ட் ஜேஇ 2022 சரிங்களா? ஸோ பயாலஜிக்கு மேக்ஸுக்கு யூஸ் பண்ணி படிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் வந்து சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.